அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பாருங்கள், கொடி உருளை நான் விதைச்சது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி விதைச்சி விட்டேங்க. பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா இப்போ காய் வச்சுருக்குங்க. இது பாருங்கள், குட்டி குட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இனி நம்ம இன்னும் ஒரு மாதம் ஆச்சுன்னா அது ஃபுல்லாகவே நம்மளுக்கு கொடி உருளை கிடைக்க ஆரம்பிக்குங்க. இது பார்த்திங்கன்னா அதனுடைய இலைகள் வெற்றிலை வள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதனுடைய இலைகள் நம்ம பார்க்குறதுக்கு இதை பாருங்கள், வெற்றிலை போலவே இருக்குங்க. வெற்றிலை போலவே நல்ல அகலகலமாக பெருசாக இருக்குங்க இலைகள். இதிலேருந்து தாங்க நம்மளுக்கு அந்த ஒரு நூல் மாதிரி கூட தொங்குங்க. அதுக்கு நடுவில் தாங்க காய் வைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இதுதான் ஆரம்ப காலத்தில் உருளைக்கிழங்கு அப்படின்னு விளைஞ்சிட்டு இருந்ததுங்க. இப்போ தான் நம்மளுக்கு மண்ணுக்குள்ளே விளையிற உருளைக்கிழங்கு கிடைக்கிதுங்க. இது கொடியிலேயே காய்க்கக்கூடிய உருளைங்க. இனி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நுனிலையும் நிறைய காய் வச்சுருங்க. நம்ம அந்த காய் 6 மாதம் பெருசான பிறகு வச்சுருந்து அடுத்த வருஷத்துக்கு நம்ம ஒரு ஆகஸ்ட்டு அது போல் விதைச்சிட்டாலே போதுங்க, காய் வச்சுருங்க. இதனுடைய ருசியும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கும்னே சொல்லலாங்க. இது பாருங்கள், கொடி மேலே வரைக்கும் போயிருக்கு. இது கிழங்கு வந்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேங்க. நன்றிங்க.